சங்கீதம் 119 25-32 வரைக்கும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்மா கழிந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய்வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகளின் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கப்பட பண்ணாதையும் நீர இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியை ஓடுவேன். கர்த்தாவே, நீர இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். அவ்வளவுதானே? அடுத்தது என்னது? ஏயா? ஓகே, இப்போ இந்த 8 வசனத்துக்குள்ள தலைப்பு டலத் அப்படின்னா அர்த்தம் கதவு அர்த்தமா. டாலத் அப்படின்னு சொல்ற பதத்துக்கு அர்த்தம் எப்ரை பாஷையில் உள்ள அந்த எழுத்தினுடைய டாலத்துக்கு அர்த்தம் என்னன்னா டோர். அப்படி எப்ரை பாஷையில் டோர்ன்னு சொன்னா நமக்கு தெரியும் என்ட்ரன்ஸ் அப்படின்னு நுழைவாயல் அப்படின்னு சொல்லலாம். டோர், நுழைவாயல். ஓகே, இப்போ இதுல இதுக்கு சரியான ஒரு ஆத்மீக அர்த்தம் என்ன கொடுக்காங்கன்னா தாழ்மையும் வறுமையும். இந்த ஹியூமிலிட்டி அண்ட் பாவர்ட்டி. அதாவது டாலத் என்ன அடையாளப்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழ்மையான ஒரு நுழைவுவாதல்னு கூட சொல்லலாம். ஏழ்மை. இந்த டோர் அவாய்டிங் டு ஹெல்ப் த சஸ்டன்ஸ், அதாவது ஒரு ஏழ்மையான பிரவேசனம் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லுது? தாழ்மை. இட்ஸ் டீச்சர்ஸ் த ஹியூமிலிட்டி அண்ட் one must be open to the receiving blessings. அதாவது இது எதை நமக்கு போதிக்குது? இந்த தாழ்மை அப்படின்னு சொல்றது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு வாசல். மனுஷனுடைய வழியில வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாசல் அப்படின்னு சொல்றது எது? தாழ்மை. அடுத்தது இது ஆத்மீக ரகசியம் அர்த்தம் அப்படின்னு சொல்றது தாழ்மையும் வறுமையும். தாழ்மையும் வறுமையும் நுழைகிற ஒரு பாதை, அந்த ஆத்மீக பாதை. அந்த தாழ்மை என்ன செய்து நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வைக்கிறது தான் தாழ்மை. இது அடுத்து அந்த டாலத் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதை குறித்து அதாவது வாய்ப்புகளை நமக்கு வெளிக்காட்டுகிற ஒரு இடம் டோர். நுழைவு வாசல். வாய்ப்புகள். ஒரு வாய்ப்பு ஒரு மனுஷனுக்குள்ள வாராக்கு தேவை தாழ்மை. அந்த தாழ்மையை மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறந்து கொடுக்குது. அந்த பாவர்ட்டி, அந்த வறுமை மனுஷனுக்கு எதை கொடுக்குது? தாழ்மையும் எதிர்பார்ப்பையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் உருவாக்குது. அடுத்தது எப்படி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா டாலத் அப்படின்னு சொல்றத ரொம்ப முக்கியம். அது புரிந்து கொள்ள வேண்டியது
அறியாமையிலிருந்து அறிவுக்கு நேராய் போகிற ஒரு பாதை. அடுத்தது அது இரக்கங்களின் ஒரு வழிகாட்டுதல், தாழ்மையினுடைய வழிகாட்டுதல், இரக்கத்தினுடைய ஒரு வழிகாட்டுதல். அது கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா ஆவிக்குரியக்காரர் இதுல அறியாமையிலிருந்து அறிவுக்கு நேராய் தேவனோட சேர்க்கிற ஒரு வாசல். அறியாமையிலிருந்து அறிவுக்கு நேராய் தேவனோடு இணைக்கிற ஒரு வாசல் தான். அப்போ தாழ்மை, வறுமை, அறியாம, அடுத்தது கர்த்தரோடு உள்ள உறவுல இல்லை கர்த்தரோடு உள்ள கனெக்ஷன், ஆண்டவரோடு உள்ள தொடர்புகளை, அறியாமைகள் தொடர்புகளை ஏற்படுத்துகிற ஒரு வாசல். அவ்வளவுதான். இப்போ வாழ்க்கையில வாசல் அப்படிங்கிற டோர் அப்படிங்கறதுனால ஜெயண்டன்ஸ் நம்ம எதுக்குள்ள நுழைகிறோம், நம்முடைய அறியாமையில இருந்து அறிவுக்கு நேராக நுழைந்து தேவனோடு உள்ள தொடர்பு ஏற்படுத்துகிறோம். அப்ப அந்த தேவனோடு தொடர்பு ஏற்படுத்தணும்னா முதலாவது அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்க என்ன தேவை இருக்கு? தாழ்மை. இரண்டாவது அதுல தேவை இருக்கிறது தேவை. தாழ்மை மட்டுமல்ல, தேவை. தாழ்மை இருந்த உடனே அங்க எல்லாருக்கும் என்னது நுழைஞ்சு போக முடியாது. தேவைப்பட்டவர்கள் தான் உங்களை நுழைவாங்க. அதான் வறுமை, பாவற்று. தாழ்மை தேவை நிறைந்த ஒரு அறியாமைய தாழ்மையும் தேவையும் நிறைந்து நிற்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமைகளை நீக்கி நமக்கு அறிவை ஏற்படுத்தி தேவனோடு தொடர்பை தருகிற ஒரு பதமாக, ஒரு லெட்டராக கலத் என்று சொல்லுகிற லெட்டர் பற்றி சொல்றாங்க. ஓகே, இப்ப அந்த லெட்டருடைய அந்த அர்த்தத்தை பார்த்தோம். இனி இதுல என்ன சொல்லியிருக்கு? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயர்ப்பியும். உம்முடைய வசனத்தின்படி என் ஆத்துமா என்னது? மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னது? அவ்வளவு வறுமை இல்லைங்க, அவ்வளவு இல்லாமை இல்லைங்க, அவ்வளவு என்னது? புரியாமை. வறுமை, இல்லாமை, உரியாமை, இந்த மூணு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த நிலையில தான் சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறார். ஆத்மா மண்ணோடு ஒட்டக்கூடிய அளவுக்கு எனக்கிட்ட என்ன கிடையாது, மண்ணோடு ஒட்டி போகிற நிலைமையில தான் இருக்கிற. ஏன்னா உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இந்த ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொள்ளுகிறது அப்படின்னு சொல்றதை குறித்து நீங்க என்ன பார்க்கிறோம்? அதாவது அவரு மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு உணர்ச்சியற்ற ஒரு நிலை, ஒரு பலனற்ற ஒரு நிலை. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? உணர்ச்சியற்றது. மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறா அப்படின்னு வேற மண்ணோடு ஒட்டிட்டு இருப்போம். ஒருத்தன் மயங்கி கீழே விழுந்தாதான் மண்ணில் கிடப்பான், மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கிறது. ஒருத்தன் பலனற்று கிடந்தாதான் மண்ணில் கிடப்பான், அதாவது எழும்ப முடியாம இருக்கிறவன், மயக்கத்தில் இருக்கிறவன், எழும்ப முடியாம இருக்கிறவன், உணர்ச்சி இல்லாம இருக்கிறவன். அதனாலதான் சங்கீதக்காரன் மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறவன் அப்படின்னு சொல்லும்போது உணர்ச்சியற்று, புரிதலற்று, பலனற்று இருக்கிற, உணர்ச்சியற்று, புரிதலற்று, பலனற்று கிடைக்கிற ஒரு ஆத்மாவுடைய தன்மையாக இந்த மண்ணோட ஆத்மா ஒட்டி கொண்டிருக்கிறார். இனி அதை இன்னொரு வகையில் சொல்ல போனா, மரண பயத்துல மரணத்தோடு கூடிய அந்த மரணத்தினுடைய ஒரு பின்னணி, மரண பயத்தோட நிறைந்த ஒரு இடம். அப்போ இந்த நிலைமையில தான் ஒரு ஆத்மா நிச்சயம். இப்ப இந்த நேரம் அவர் என்ன சொல்லி ஜபிக்கிறாரு? உமது வசனத்தின்படி என்ன உயிர்ப்பியும். அப்போ அது ஒரு பெரிய ஒரு சிந்தனை என்ன தெரியுமா? வேத வசனம் சாவோடு மரணத்தோடு நெருங்கி இருக்கிற, இல்லை இங்கே சேர்ந்து நிற்கிற ஒரு ஜீவனை கூட உயிர்ப்பிக்க கூடியதாக வேத வசனம். என் ஆத்மா மண்ணோடு ஓட்டி கொண்டிருக்கோம், மண்ணை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல, சாவு கிடக்குறான். இல்லைன்னு சொன்னா மயக்கத்துல இருக்கிறான். இல்லைன்னு சொன்னா
முடியாமல் இருக்கிறான், எழும்ப முடியாத நிலைமையில இருக்கிறான். அவ இந்த நிலைமையில இருக்கும் போதும் வசனம் சாவையும் மேற்கொண்டு பலனையும் கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்யும், புரிதலையும் ஏற்படுத்துகிறதாக வசனம். அடுத்து 26ஆம் வசனத்துல, என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதி. அதாவது நம்ம நிலைமைகளை நம்ம நினைச்சுதா ஆண்டவருக்கு சொல்லும் போதுதான் அவர் நினைச்சாரு, நமக்கு சொல்லி கொடுக்கிறார் விவரித்து. நான் மறைச்சு பேசும்போது ஆண்டவர் சொல்லி கொடுக்க மாட்டாரு. நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோமோ அந்த நிலைமைய நம்ம ஆண்டவருக்கு எடுத்து சொல்லும் போது அவர் நினைச்சாரு, நமக்கு செவி கொடுக்கிறார். அப்போ ஜெபம் பண்ண வர்றவங்க உள்ள நிலைமை நம்ம புரிந்து விடணும். நான் மறைச்சி ஒளிச்சு யாருக்கும் தெரியாம என்னுடைய நல்ல குணத்தை எல்லாம் வெளியில காட்டாம என்னுடைய தீய குணங்களை ஒழிச்சு வச்சுக்கிட்டு, அதாவது நம்ம நிலைமை என்ன, நான் ஏன் மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு புரிய முடியல, எனக்கு பலன் இல்லை, எனக்கு சாவு நெருங்கி இருக்கையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட யதார்த்தத்தை சொல்லும் போது வசனத்தால உயிர்ப்பிக்கிறாரு, கவனிக்கிறாரு. அடுத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா, கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுதும் அது அதிசயங்களை தியானிப்பேன். அப்போ நம்ம யதார்த்தமான நிலைமைய சொல்லி அவருக்குள்ள இந்த ஏழ்மைய முடியாமைய நம்முடைய கஷ்டத்தை நம்முடைய சூழ்நிலையை சொல்லி நம்ம அவருக்குள்ள வரும்போது அவர் என்ன செய்கிறார், நமக்கு அவருடைய வழிகளை நமக்கு என்ன செய்யறாரு, கட்டளையின் வழி எனக்கு உணர்த்தியரும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். அப்போ நம்ம முடியாத ஒரு நிலைமை நமக்குள்ள ஏற்படும் போதுதான் தியானமும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும். தியானம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு தியானம் அப்படின்னு சொல்றது எதை பற்றி தெரியும்? இப்போ ஒரு லெட்டர்லையாக நம்ம இவ்வளவு மறைபொருளை படிச்சுட்டு இருக்கோம். இது எத்தனாவது லெட்டர்? 4வது லெட்டர். 22 லெட்டர், 22 நாள் இதுல ஓடும். இதுல எதுக்காக நான் இந்த சங்கீதத்தை இவ்வளவு தெளிவா படிக்கணும்னு மனசுல கொண்டேங்கன்னா, அந்த முதலாவது அந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய அல்பர்ட் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையில மறைந்திருந்த ஒரு மனுஷனுடைய பலன் என்ன, ஒரு மனுஷனுடைய அந்த அல்பர்ட்னு சொல்றது ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஒரு மனுஷனுக்கு வல்லமை, அதை மறந்துடக்கூடாது. நம்ம ஆரம்பத்தை மறந்தா பின்ன பார்க்கக்கூடிய 22ஆம் வசனத்துல போயிட்டு எல்லாம் பார்க்கலாம்னு இருக்க கூடாது. இது மனசுல அப்படியே இருக்கணும். அதுதான் தியானம் சொல்றது. தியானம் சொல்றது கேட்கறத மனசுல பதிச்சு வச்சுக்கிட்டு அந்த சிந்தனையில நிறைந்து அதனுடைய அர்த்தங்களுக்கு நம்ம பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறதுக்கு தான் தியானம். நம்ம தியானம் சொல்லி 10 தடவை வாசித்த சரிதான், சிந்திக்கிறதுன்னு சரி. ஆனா அது அந்த தன்மைக்கு நம்ம நேரே மாற்றி கொண்டு போறது தான் தியானமே. நம்ம தியானத்துக்கு போனோம் அப்படின்னா, ஒருத்தன் குடிகாரன் தியானத்துக்கு போயிருக்காங்கன்னா எதுக்கு? தான் குடிக்காம இருக்க தியானத்துக்கு போயிருக்கான். தான் இருக்கிற நிலையில இருந்து இன்னொரு நிலை அடைவதற்கு மனுஷன் சிந்திக்கிற அந்த தன்மையை தான் தியானம். இல்லாம நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் தியானம். தியானம் சொன்னா நமக்கு ஒரு அறிவு தெளிவா இருக்கணும். இட்ஸ் நம்ம we are having a new change in life. வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வராக்குள்ள ஒரு புரிதலுக்கு பேருதான் தியானம் கூட. இப்ப இந்த தியானத்தை நம்ம தெளிவா இந்த பகுதி, அதாவது இன்னைக்கு அப்படின்னு சொல்றது வந்து பகுதி அறை, நம்ம என்ன பார்த்தோம், அந்த அர்த்தம், அந்த லெட்டருடைய அர்த்தமே கதவு. அப்ப கதவு என்ன, அதாவது என்ட்ரன்ஸ், நுழைவு வாயல். கதவுன்னு கதவு அப்படின்னு சொல்லிட்டு கதவை பார்த்து நிற்க விடாது, அது அர்த்தங்களை பார்க்கணும். நுழைவு வாயல் என்ன நுழைவு? அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க ஏழ்மையையும் அவனுடைய தாழ்மையும் ஏழ்மையும் சேர்ந்து அவன் என்ன செய்ய வேண்டிய நிலைமையில புரிதலை ஏற்படுத்தினா, அதாவது ஆண்டவரோடு உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் போது தாழ்மை இருந்தாதான் தெய்வத்தை தேடவே முடியும்.
நம்ம தாழ்மையில் உள்ள ஒரு சப்ஜெக்டும் நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல தாழ்மையை படித்து சொல்லியிருக்கோம். ஹியூமிலிட்டி அண்ட் அந்த பாவர்ட்டி, அதான் இந்த ரெண்டும் எங்க போய் அத ஒரு வாசல்ல போய் தட்டிக்கிட்டு நிக்குது. அந்த வாசல்ல என்ன தட்டுது, எதை கேட்குது? தன்னுடைய இயலாமையும் தன்னுடைய என்னது தன்னுடைய தாழ்மையின் குணத்தினால தன்னுடைய இயலாமை ஆண்டவருக்கு அப்படி அறிவிக்குது. அப்ப அந்த அந்த அறிவிப்பு நமக்கு என்ன உண்டாது, ஒரு தேவனோடு உள்ள எதை உண்டாக்கிடுச்சு, புரிதல் ஏற்படுது. தேவனோடு உள்ள புரிதல், தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய இரக்கம், இவைகள் எல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்குது. நமக்கு ஒரு வழியை திறந்து கொடுது. அவருடைய இரக்கம், அவருடைய வழிகாட்டுதல், இது நம்மள ஃப்ரண்ட் டோர். அடுத்தது அந்த டோருக்குள்ள நிக்கிற அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறாரு? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு. அங்கதான் அந்த ஆரம்பத்தையும் பார்க்கணும். அப்போ மண்ணோடு ஒட்டி கொண்டு இருந்தீங்கன்னா தாழ்மை இருக்கு, பலவீனம் இருக்கு, அதாவது எழும்ப முடியாது. ஒருத்தனுக்கு புரிதல் இல்லை, மயக்கத்துல கிடப்பா, சாவுனுடைய வாசல்களை நிக்கிற ஒரு மனுஷன் சொல்றான், நான் தாழ்மையோட ஆண்டோடைய அந்த சாவின் விளிம்புல நிற்கும் போது வசனம் எனக்கு உண்டாச்சுன்னா என்னை வசனம் என்னை உயிர்ப்பிக்கும்னு சொல்றான். அடுத்தது வசனம் என்ன செய்யும்? அது எனக்கு உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, எனக்கு வழிகாட்டும். அது என்னுடைய என்ன செய்யும்? எனக்கு வழிகளை விவரித்து சொல்லி என் நிலைமை நமக்கு எடுத்து சொல்லும் போது நீர் எனக்கு என்ன செய்யற, என் ஜீவனை எனக்கு உயிர்ப்பிக்கிற தேவன் போதிக்க இருக்கிறார். நம்ம சும்மா உயிர்ப்பித்துட்டு அப்படியே விட மாட்டார், நம்மை போதித்து நடத்துகிற தேவனாகவும் இருக்கிறார். அடுத்து என்ன சொல்றாருன்னா, அவர் வழிகாட்டு அந்த உணர்வுகளை தந்து அதிசயங்களை தியானிக்க வைக்கிற தேவனாகவும் இருக்கிறார். வசனம் வந்தா நமக்கு போதனை வருதுன்ற அர்த்தம், போதனை வந்தா தியானம் வருதுன்ற அர்த்தம். நம்ம இப்ப எதுக்கு காலையில வச்சு இதை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, தியானிக்க வேண்டி. எதை தியானிக்கணும்? இப்ப ஒரு மனுஷனுடைய பலனையும் ஒரு மனுஷனுடைய அந்த உறவையும் நம்ம இப்ப ஆண்டவரோடு உள்ள ஒரு உறவையும் தான் நம்ம தியானித்துட்டே வரோம். நேற்றைய எதுவது யாத்திரை பயணம், அது முந்தின நாள் எதை பற்றி பட்டுட்டோம் சொல்லுங்க போகும். வீடு, வீட்டுல வாலிபம். முதலாவது ஒரு வாழ்க்கையின் ஆரம்பம் அது வாலிபத்துல இப்ப யாத்திரையில இப்ப வாசல்ல நல்லா கவனிச்சு பார்த்துருங்க. அவ வீட்டுக்குள்ள யாத்திரை ஜீவிதத்துல இப்ப வாசலின் படியில நிக்கிற ஒரு நிலைமை. இந்த வாசலின் படியில நிற்கும் போது நீ அடுத்த வருஷத்தை பாருங்க, சஞ்சலத்தால நாத்தமா கரைந்து போகிறது. அது சஞ்சலம் எப்போ வரும்? மறுமையில தான் வரும். உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும், பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருளி செய்யும். அந்த தலைப்புகள் கரெக்டா போறன்னு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த தலைப்புகள் அந்த லெக்சருடைய அடிஸ்தானத்திலே அந்த தியானத்தை கொண்டு போயிட்டே இருக்காங்க. அதாவது முதலாவது தாழ்மை, இரண்டாவது அது என்னது ஏழ்மை. தாழ்மையும் ஏழ்மையும் வாசல்ல நிக்குது. அந்த தாழ்மையும் ஏழ்மையும் வாசல்ல நிக்கிறது. இப்ப என்ன செய்யணும்? தேவனுடைய இரக்கத்தையும் வழிகாட்டுதலையும் புரிந்து கொள்ளணும். அவ்வளவுதான். தாழ்மையும் ஏழ்மையும் வாசல்ல நின்ன போதாது, அது உள்பிரவேசிக்க வழிகாட்டுதலையும் அடுத்தது அவருடைய இரக்கத்தையும் தயவையும் புரிந்துகிட்ட போதும் நீ உள்ள பிரவேசித்துடலாம். அப்ப உள்ள பிரவேசிக்கும் போது என்ன நடக்குது? ஜீவன் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அடுத்து என்ன நடக்குது? போதிக்கப்படுகிறோம். உள்ள வந்தாதான். நீ வெளியே இருந்த ஒன்னும், அதாவது தாழ்மையோடும் எளிமையோடும் தேவனாகி அந்த வாசல் ஐ ஆம் டோர், நானே வாசம் சொன்னாரே, அவருக்குள்ள நீ பிரவேசிக்கும் போது அது உனக்கு என்ன செய்து? உயிர் முதலாவது ஜீவனை தருது, இரண்டாவது புரிதலை போதனை உண்டாக்குது, புரிதலை உருவாக்குது, மூணாவது தியானத்தை உருவாக்குறாரு, நாலாவது என்ன செய்யறாரு? அங்க சஞ்சலத்தை கரைந்து போகிற வசனத்தின்படி என்னை
எடுத்து நிறுத்தும், பலன் தருகிறாரு. அதாவது போதனை தியானம் வந்தாலே ஒரு மனுஷன்ல பலன் உண்டாயிரும். அடுத்து என்ன சொல்றாரு? பொய் வழியை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருளி செய்யும். அப்போ வசனம் வந்தா பொய் இருக்காது. இந்த வசனம் இல்லாததுனாலதான் பொய். நம்ம வேதத்தை நம்பாததுனால, வேதத்தால் உயிர்ப்பிக்கப்படாததுனால, வேதத்தால் தெளிவடையாததுனால, வேதத்தால் வழிகாட்டப்படாத தியானிக்காததுனால நம்ம கிட்ட என்ன செய்வதும் நிலைநிறுத்தப்படவும் இல்லை, பொய்யினால மறைந்து இருக்கிறோம். இங்க என்ன சொல்லுது? வேதம் இருந்தா பொய் இருக்காது. நீங்க பொய் சொல்லுகிறவங்க வேதம் இல்லை. ஏன் அந்த இன்னொரு வகையில நான் ஏற்கனவே சொன்னேன்ல, வேதமும் தெய்வமும் ஒண்ணு அப்படின்னு. இன்னைக்கு வேதத்தை நம்ம வேதம் வேற ஒண்ணு, தெய்வம் இன்னொன்னு அப்படின்னு நினைக்கிற, அதாவது ரெண்டா செப்பரேட்டா பார்ப்போம். நமக்கு ஆண்டவரை கண்ணு கொண்டு காண முடியாது. நமக்கு உள்ளது கர்த்தருடைய வேதம் தான். அந்த வேதத்தை எந்த அளவு நம்ம புரிகிறோமோ அந்த அளவு கர்த்தரையும் நம்ம அறிகிறோம்னு அர்த்தம். வேதம் எனக்கு புரியல அப்படின்னா தெய்வத்தை எனக்கு தெரியலன்னு அர்த்தம். வேத வசனம் எந்த அளவு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ அந்த அளவு தேவனை நானும் நினைச்சுக்கிறோம். நான் ஆண்டவரோட நெருங்கி இருக்கும் போதுதான் இந்த வசனங்களே நமக்கு புரிதலை உண்டாகும். இந்த வசனம் எனக்கு புரியல, எனக்கு உணர முடியல, இந்த வசனத்தை தியானிக்க முடியல, அதிசயங்களை பார்க்க முடியல, வாழ்க்கையில எந்த வகையிலும் எனக்கு என்னது அமைதல் இல்லை, எனக்கு சஞ்சலம் தான் இருக்கு, எனக்கு பொய்யானவைகள் மேலதான் பிரியும் அப்படின்னு சொன்னாலே நீ இன்னைக்கு தேவனோட எந்த உறவுலையும் தேவனுக்குள்ள பிரவேசிக்கிற, அந்த இரக்கத்துக்குள்ள பிரவேசிக்கிற, அந்த தயவுக்குள்ள பிரவேசிக்கிற, அந்த வழிகாட்டலில் நடக்கிற ஒரு மனுஷன் அல்ல, மனுஷி அல்ல உள்ளதுதான் அர்த்தம். அடுத்தது மெய் வழியை என்ன செய்ய நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன், உமது சாட்சியின் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கப்பட பண்ணாதையும், நீரே என் இருதயத்தை விசாலத்துக்கும் நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். அடுத்து கடைசியாக என்ன சொல்லி வராரு? என் இருதயத்தை விசாலப்படுத்தும். கடைசி வசனம் தான் என்னத்த தியானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல தெளிவா இருக்கு. ஒருத்தனுடைய இருதயம் விசாலமா இருக்கும்போது, விசால இருதயம் சொல்லுவாங்க இல்லையா, விசால உள்ளவன். அதாவது விசாலம் என்ன, அந்த விசால இருதயம் உள்ளவன் அப்படின்னா நல்ல தயவுள்ளவன், கொடுக்கிறவன், புரிகிறவன், அரவணைக்கிறவன், ஏற்றுக்கொள்ளுகிறவன். விசாலம் அப்படி இருதயத்துல விசாலம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தான். அரவணைப்பு, புரியுதல், கொடுத்தல், சகித்தல், இழந்தாலும் வெறுக்காத ஒரு தன்மை உள்ளவன் அந்த விசால இருதயம். இல்லாம நம்ம விசால அப்படி இல்லை, நமக்கு இழப்பு உண்டாக்க கூடாது. நமக்கு என்ன, நம்முடைய இருதயம் தான் அதாவது விசாலம் கிடையாது, குறுகின இதயம். அதாவது நமக்கு விரிந்த மனப்பான்மை கிடையாது, எல்லாமே சுயநல மனப்பான்மை, குறுகலான மனப்பான்மை. நான் உமது கற்பனையின் வழியில ஓடுவேன். அந்த இருதயத்துல விசாலத்தன்மை இருந்தாதான், அந்த இருதயத்துல ஒரு திறந்த தன்மை இருந்தாதான் நம்ம இந்த இருதயம் எப்பவுமே ஒரு அப்பதான் இந்த மேல சொன்ன இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம உயிர்ப்பிக்கப்பட முடியும். விசால இருதயத்துல இருந்தா நிச்சயமா உயிரடைவோம். அடுத்தது செவி கொடுப்போம், தியானிப்போம். உயிரடைந்து செவி கொடுத்து தியானித்து நம்ம என்ன செய்ய விடவா இருப்போம்? தைரியப்பட்டு சஞ்சலப்பட மாட்டோம். தைரியப்பட்டு பொய்ய விட்டு மெய் வழியில வந்து நின்று சாட்சிய பற்றி கொண்டிருக்கணும். இருதயத்துல விசால வேணும். இந்த இருதயம் விசாலம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. இருதயம் குறுகிய மனப்பான்மை கொண்ட, சுயநலம் கொண்ட, மேட்டுமை கொண்ட, பெருமை கொண்ட, அகந்தை கொண்ட, பொய்ய கொண்ட, அதாவது தன்னுடைய இருதயத்தினுடைய நிலை இன்னைக்கு அநேகருக்கு புரியல. இந்த இருதயம் தான் நம்முடைய வாசல். தேவன் பிரவேசிக்கிற வாசல் நம்முடைய இருதயம். தெய்வமும் நம்ம வாசல தட்டுறாரு, நம்மவும் அவருடைய வாசல்.
நமக்கு முன்னாடி இருக்கிற அவருடைய வாசல் வேதம். நம்முடைய தேவன் நமக்கு முன்னாடி தட்டுகிற வாசல் நம்முடைய இருதயம். நம்ம அங்க போய் தட்டுகிறது வேதத்தை வச்சு தட்ட முடியும். ஆனா தேவன் இங்க தட்டும் போது உன்னுடைய விசால இருதயம் உள்ளவனை தான் ஆண்டவர் தட்டுவார். திறப்பா அப்படின்னு கேட்பாரு. இந்த குருள் அந்த 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 குறுகலான கோணலான அந்த சுயநலம் உள்ள அந்த இருதயத்துல தேவன் தட்டப்ப மாட்டார். அதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா காலையில ஜெபம் பண்ணுனா என் இருதயம் எப்படி இருக்கணும் உள்ள தெளிவு இருக்கணும். அவ என்னுடைய இருதயம் நான் தேவன் தட்டக்கூடிய விசால இருதயம் உள்ள ஒரு நபரா இருக்கணும். தேவன் விசால இருதயம் உள்ளவங்களை தட்டுறாருன்னு சொன்னா இந்த விசால இருதயம் எதா இருக்கு, அதாவது மண்ணோட ஒட்டி மயங்கி கிடந்தாலும் நம்ம புரிய முடிய பலனற்று கிடந்தாலும் வசனத்தின் வாசல், வசனத்தை கொண்டு அந்த வசனத்தின் வாசல்ல போய் நிக்கணும். வசனத்தை கேட்டு தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கணும். அந்த இருதயம் தெளிவடையிலன்னு வைங்க, இருதயம் சுத்தமாகலன்னு வைங்க, இருதயம் விசால இருதயம் ஆகலன்னு வைங்க, என்னைக்குமே தேவன் தட்டுகிற வாசலா இருக்காது. சாத்தானுக்கு கதவை திறந்து வச்சு இருதயத்துல சாத்தானை உள்ளையாற்றி வச்சுக்கிட்டு எல்லா பொறாமையும் வைராக்கியத்தையும் பெருமையும் அகந்தையும் இதெல்லாம் சேர்ந்தாச்சுன்னா இருதயத்துல விசாரம் இல்லை. இருதயம் என்னது, அதாவது ஒடுங்கின இருதயம் ஆயிரும், அது நெருங்கின இருதயம் ஆயிரும். உள்ள யாருக்கும் போக முடியாத அளவுக்குள்ள அந்த திறந்தா கூட உள்ள பிரவேசிக்க முடியாது. ஏன்னா இருதயத்துக்குள்ள மொத்தம் என்னதா இருக்கும், அதாவது நிறைஞ்சிருக்கும். எப்படி ஒரு அறையில பொருட்களை வச்சு நிறைச்சி உள்ள கதவையே திறக்க முடியாத வச்சு அடைக்கிறோமோ, அது போல அடைபட்ட ஒரு இருதயத்தை வச்சுக்கிட்டு காலையில இருந்து நான் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் 3 நேரம் 30 நேரம் ஜெபம் பண்ணாலும் நம்முடைய இருதயத்துல விசாலத்தன்மை இல்லாதது வரைக்கும் தெய்வீக பிரச்சனை நமக்குள்ள வரவே செய்யாது. அப்ப இருதயத்தின் விசாலத்தை குறித்து தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. 1-2 வசனங்களை மட்டும் அந்த இருதயத்தினுடைய விசாலத்துக்காக, அந்த இருதயத்தின் விசாலம் சொல்றது என்னது, தேவன் கொடுக்கும் ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளவும் நமக்கு பரந்த இருதயம் தேவை. அதாவது வசனத்தை எடுத்துங்க, நம்முடைய கீழ்ப்படிதல் மெதுவான தயக்கமான ஊர்ந்து சொல்லும் விஷயமாய் இருக்கக்கூடாது. அதாவது அந்த கீழ்ப்படிதல், அந்த விசால இருதயத்துல கீழ்ப்படுகிறது வேகமா இருக்கும், அதாவது புரிதல் வேகமா இருக்கும். விசாலம் இல்லாத வசனத்துல அது புரியணும்னா ரொம்ப கஷ்டம். ஒரு காரியத்தை புரிய வைக்க எவ்வளவு பாடுபடுகிறோம். அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டாதான் ஒரு காரியம் புரியும் அப்படின்னா அந்த இருதயம் அது சுயநல இருதயம், அது நெருக்கம் கொண்ட ஒரு இருதயம் வாசல். அடுத்தது பக்தி வைராக்கியம் உள்ள முழுமையான அந்த இருதயம் பக்தி வைராக்கியம் உள்ளதா இருந்தா அது விசாலத்துல இருக்கும். இங்க என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, மெய்யான ஒரு வழியில மயக்கம் அடையாமல் ஓடணும் அப்படின்னு, மெய்யான வழியில சோர்வுடைய மயக்கம் சோர்வுடைய ஓடணும் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், அது முழுமையும் கீழ்ப்படிதல் நிறைந்த அர்த்தங்களை புரிந்த கவனிக்கிற, அடுத்தது இசைவான ஒரு ஜீவிதத்தை தான் விசால ஜீவிதம். கீழ்ப்படிதல், புரிதல், இசை கொண்ட பக்தி வைராக்கியம் கொண்ட ஒரு இருதயத்தை தான் விசால இருதயம் சொல்றாங்க. அந்த விசால இருதயம் இருந்தா மட்டும்தான் ஆத்மா மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, உனக்கு வழி தெரியாம இருந்தாலும் சரி, உனக்கு உணர்வற்று இருந்தாலும் சரி, அப்போ உனக்கு உயிர்ப்பித்து போதித்து தியானிக்க வச்சு உன்னை நினைச்சாரு நிறுத்தி உன்னை ஆத்மாவை பலப்படுத்தி உன்னை மெய்யான வசனத்துல உனக்கு நினைச்சார் உன்னை நிலைநிறுத்துகிற தேவனாய் இருப்பார் அப்படின்ற. அப்ப இருதய விசாரம் இல்லாத ஏது ஜபத்தை பண்ணியும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. இனி அதுல நம்ம பார்க்கும்போது ஏசாயா 40:31 வாசிக்கிறேன்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை பொது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். அவ விசால இருதயம் உள்ள ஒன்றே நல்ல இது. இனி அடுத்து என்ன சொல்லியிருக்கு? விசால உள்ள இருதயம், அதான் சொன்ன எப்படி அவர்கள் அந்த விசாலத்தின் பாதையில ஓடணும் அப்படின்றத சொன்னோம். இனி 60 என்ன சொல்லியிருக்கு? 60 அப்போது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இருதயத்தில் அதிசயத்தின் பூரிப்பு, சந்தோஷம் உண்டாகும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். அப்போ இருதயம் விசாலமா இருக்கும் போதுதான் அதிசயமான காரியங்கள் உனக்கு அதிசயப்பட்டு பூரிக்கும், சந்தோஷிக்கும். இருதயத்துல விசாலம் இருந்து அதிசயத்தின் சந்தோஷம் உண்டாகும். அங்க என்ன? கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜனங்கள் உங்களை ஏத்துக்கிடுவாங்க. ஜனங்கள் இருதய விசாலையிலேயே ஜனங்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க, நமக்கே தெரியும். ஜனங்கள் நம்ம வெறுப்பாங்க. அடுத்தது ஜாதியின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். நம்ம சுற்றிலும் ஒரு பெரிய சேனையே ஆண்டவர் ஏற்படுத்துவார். அப்ப இருதய விசாலத்தின் தேவையை தான் இப்ப காலையில பார்த்துட்டு இருக்கிறோம். இருதயம் விசாலமா இருக்கிற ஒரு ஆளை யாரும் மறுக்க மாட்டாங்க. இருதய விசாலமா இருக்கிற ஆளை யாரும் ஒதுக்க மாட்டாங்க. இருதய விசாலம் இருக்கிற ஆளை தேடி ஆட்கள் வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் சார்? 40:31 அவங்க கர்த்தருக்கு காத்திருந்து பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து உயர எழும்புவார்கள், இளைப்படைய மாட்டாங்க, சோர்வடைய மாட்டாங்க. அவ இருதய விசாலம் இல்லாதவன் தான் அந்த இளைத்து போகிறது, சோர்வடைகிறது, அந்த நிலைமையில எல்லாம் கடந்து போகிறது. அப்ப இருதய விசாலம். இனி யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அவ இருதய விசாலம் எப்பவுமே அந்த வேத வசனத்துக்கு நேராக நடத்தும். வசனம் சொல்லுது அப்படியே கை கொள்ளும் தான் சத்தியத்தை அறிகிறாங்க. வசனம் என்ன சொல்லுது? ஒப்புரவாகுதலை சொல்லுது, அன்பை சொல்லுது, தாழ்மையை சொல்லுது, கீழ்ப்படிதலை சொல்லுது, ஒழுக்கத்தை சொல்லுது. அப்ப இதெல்லாம் வசனம் சொல்லிட்டு அங்க உட்காரட்டு. ஆனா என்னுடைய இருதயத்துல அது வேலை செய்யலைன்னு வைங்க. அப்ப அந்த இருதயம் எப்படிப்பட்டதுன்னு உள்ளதை புரிஞ்சுக்கிடணும். வசனம் சொல்லுகிறதை என் இருதயம் ஏத்துக்கிட்டுன்னு வைங்க, அதை புரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்க, அதை பிரவேசிக்கிறேன்னு வைங்க, அந்த வசன வாசலுக்குள்ள நான் நுழைகிறேன்னு வைங்க, அது எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா? அந்த 60வது சங்கீதம் 65 ரொம்ப ஒரு நல்ல வசனம் இல்லையா? என்ன நடக்கும்? அப்பொழுது நீ அதை கண்டு ஓடுவாய். இதை வசனத்தை ஏற்றுக்கொள்ள ஓடுகிற அந்த வசனம் உன் இருதயத்துக்குள்ள அதிசயங்களை என்ன செய்கிறது? அதிசயம் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்னா அந்த அதிசயங்களை கண்டு சந்தோஷிக்கும். வசனத்துக்குள்ள வந்ததுனால நமக்குள்ள நடக்கிற அதிசயமான சம்பவம் ஜனங்கள் எல்லாம் உன்னை ஏத்துக்கிட்டதுதான் அதிசயம். உலகத்துல இருக்க அதிசயமே எல்லாரும் நினைக்கிற அதிசயம் என்ன தெரியுமா? நொண்டி நடக்கிறான், குருடம் பாக்குறான், அதுதான் அதிசயம் நினைச்சு. அது இல்ல அதிசயம். எதார்த்தமான இருதயத்துக்கு சந்தோஷம் தரு. அது கொஞ்ச நேரத்துல மாறி எந்த ஒரு பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலும் நம்ம கொஞ்ச நேரத்துல எல்லாரும் மறந்துடும். ஆனா அதே நேரம் நம்ம எல்லா இடத்திலையும் ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது வருகிற அந்த அதிசயம் பாரு. அந்த இப்ப நம்மளை யாரும் ஏற்றுக்கிட்டா? நம்ம இவ்வளவு நாள் ஜெபம் பண்ண நம்மளை யாரை ஏற்றுக்கிட்டாங்க? குடும்பத்திலேயே யாரையும் ஏற்றுக்கிடல, இனியாகும் ஊர்ல உள்ளவர் நம்மளை ஏற்றுக்க போறாங்க. அவ இருதயத்தினுடைய தன்மையை நல்லா புரிஞ்சுட்டோம்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ஏற்றுக்கிடாம இருக்கிறாங்க. ஒருத்தர் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற இல்லைங்க அக்செப்ட் பண்ற அந்த புரிதல் அல்லங்க தாழ்மை அங்க உருவாகவே இல்லையே. அப்ப நம்ம ஜெப வாழ்வுல நம்ம இருதயம் விசாலத்தின் பாதைக்குள்ள கடந்து வந்தா மட்டும்தான் அதிசயங்களை கண்டு சந்தோஷிக்க முடியும். அதிசயம் சொல்றது என்ன தெரியுமா? ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கிறது, ஜனங்கள் உங்களை வெறுக்கிறாங்க, ஜனங்கள் உங்களை கண்டுக்கிட மாட்டேங்காங்க. ஜனங்கள் இப்போ அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய அதிசயமா இருக்கு. அடுத்து ஜாதிகள் பலத்த சேனை, அதாவது ஒரு கூட்டம் எப்ப பார்த்தாலும் நம்ம பின்பற்றிக்கிட்டே இருக்கோம். இப்ப அந்த அனுபவம் நமக்கு இல்லை பாருங்க. அதனால இதுக்கு காரணமே வேதத்தின் சத்தியத்தால் உள்ள விடுதலை நம்ம என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளவில்லை.
அந்த விடுதலையை கற்றுத்தரத்தக்கதாய் தேவனுடைய வசனத்தினால 18வது சங்கீதம் 36 வருஷத்தினால என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலப்படுத்துகிறீர். உன் இருதயம் நல்லா இருந்தா உன் வழியும் எனது தெளிவா இருக்கும், அகலப்படும். அல்ல இல்லைன்னா அந்த வழி எனது வளைஞ்சி குழஞ்சி முன்னாடி எவ்வளவு தூரம் பார்க்க முடியாதபடி அங்க ஏதாவது குறுக்க நிற்குமோ, அங்க ஏதாவது தட்டுமோ, அங்க ஏதாவது பிரச்சனை உண்டாக்குமோன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு போயிடும். ஐயோ நேரம் போயிடுச்சு. நல்லா இருக்கு இல்லையா? தியானிக்க தியானிக்க சிந்திக்க சிந்திக்க அந்த ஒரு டாலத் அப்படின்னு சொல்ற வார்த்தையை வைத்து அந்த தியானத்தை கொண்டு போயிருக்கிற விதத்தை சிந்திக்கும் போது அது எவ்வளவு ஒரு புரிதலை தருது. அப்போ இத கொஞ்சம் நல்லா புரியணும். நல்ல இறுதிய விசாலம் உள்ளவனுக்கு தான் தேவனுடைய வசனமாகிய வாசலுக்குள்ள பிரவேசிக்க முடியுமே தவிர இருதயத்துல விசாலம் இல்லாம இருதயத்தை குருட்டாட்டம் கொண்ட நெருக்கம் கொண்ட பாவம் கொண்ட அந்த இருதயம் நிச்சயமா நிச்சயாது. வசனத்தால் உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது, வசனத்தை கேட்காது, வசனத்தை தியானிக்காது, அது வசனத்தால் என்னது காலூன்றி நிற்காது, அது மெய்யான வழியை பின்பற்றாது. அதனால இருதய விசாலம் இன்னைக்கு நமக்கு தேவை. அந்த இருதய விசாலம் என்ன செய்ய காத்திருக்க வைக்கும், புதுபகன் அடைய வைக்கும். அந்த இருதய விசாலம் நமக்கு என்ன செய்யும், அதிசயங்களினால் சந்தோஷத்தை பூரிப்பை ஏற்படுத்தும். அந்த இருதய விசாலம் நமக்கு என்ன செய்யும், நம்ம ஜனங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள வைக்கும். அந்த ஜனங்கள் நம்மை சூழ ஒரு சேனையாய் கூட வைக்கும். அதுதான் இருதய விசாலம். அந்த இருதய விசாலத்தை தேவன் தரும்படியா வசனத்தை ஏற்றுக்கொள்வோம். வசனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக ஜீவிப்போம். இந்த வார்த்தைகளை கற்று நமக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லி சொல்லிப்போம்.